Hi friends, welcome to Exam Preparation Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசனிங் எபிலிட்டியில் ஆல்ஃபாபெட் அண்ட் நம்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் சீரீஸ் ஆஃப் ஆல்ஃபாபெட். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரேண்டம் சீரீஸ் ஆஃப் ஆல்ஃபாபெட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் இன் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வேர்ட் இன்ஃபர்மேஷன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லெட்டர் கேப். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரூல் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் சீரீஸ் ஆஃப் ஆல்ஃபாபெட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஃபார்முலாஸ் பற்றி பார்ப்போம். சம்மில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிட்வீன் லெஃப்ட் மிட்வே அப்படின்ட்டு இந்த வார்த்தைகள்லாம் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் சம்மாக பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். லெஃப்ட் பிட்வீன் லெஃப்ட் மிட்வே அப்படிங்கிற வார்த்தைகள் சம்முக்கு இடையில வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் m+n டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் பிட்வீன் ரைட் மிட்வே அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்துச்சுனாக்க 27 மைனஸ் m+n டிவைடட் பை 2 ப்ராக்கெட் அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது மூணாவதாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் பிட்வீன் ரைட்டு. மேலே இருக்க 2 ஃபார்முலாவிலையும் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு பிட்வீன் லெஃப்ட்டு, இங்கேயும் லெஃப்ட் தான் வந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரைட் பிட்வீன் ரைட்டு, இங்கேயும் ரைட்டு அப்படி தான் வந்திருக்கும். ஆனால் அந்த மூணாவது ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் பிட்வீன் ரைட் அப்படின்னு வந்திருக்கும், மாறி வந்திருக்கும். இந்த மாதிரி மாறி வந்துச்சுனாவே m-n ப்ராக்கெட் ப்ளஸ் 27 டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் சம்மாக போடுறப்போ உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஜென்ரல் சீரீஸ் ஆஃப் ஆல்ஃபாபெட்டில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். Which of the following option is 7th to the right of the 13th letter from the left in the forward alphabet series அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபார்வேர்டு ஆல்பாபெட் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபார்வேர்டு ஆல்பாபெட் சீரீஸ் அப்படிங்கிறப்போ A to Z வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது ஃபார்வேர்டு ஆல்ஃபாபெட் சீரீஸ். அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்ப்போம். 7th to the right of the 13th letter from the left அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரம் த லெஃப்டிலேருந்து 13th லெட்டர் என்னவோ அதை பார்க்கணும். நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இதில் 13 லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க M அப்படிங்கிறது தான் லெஃப்ட்டு. அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா ஃப்ரம் தி லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தி லெஃப்ட்லேருந்து 13th லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா M அப்படிங்கிறது தான். 7th டு தி ரைட் ஆஃப் த 13th லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 13th லெட்டர்லேருந்து 7th பிளேஸில் என்ன லெட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் அப்படிங்கிறது இந்த சைட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அதில் 7th பிளேஸில் என்ன லெட்டர் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7. 7th பிளேஸில் என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா T அப்படிங்கிறது தான் 7th பிளேஸில் இருக்குது. T அப்படிங்கிறது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். T அப்படிங்கிறது கொடுத்துருக்க ஆப்ஷனில் B அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் B தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஆல்ஃபாபெட் சீரீஸ் கணக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இஃப் ஆல்ஃபாபெட் சீரீஸ் இஸ் கிவன் இன் பேக்வேர்டு ஆர் ரிவர்ஸ் ஆர்டர் தென் ஃபைண்ட் அவுட் த 8th லெட்டர் டு த ரைட் ஆஃப் O அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ஃபாபெட் சீரீஸ் பேக்வேர்டு இல்லைனா ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்வேர்டு அப்படிங்கிறப்ப A to Z எழுதிக்கிட்டோம். இப்போ ரிவர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறப்போ இசட்லேருந்து A வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும்.
ஃபைண்ட் அவுட் த 8th லெட்டர் டு த ரைட் ஆஃப் ஓ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓ வந்து இங்கே இருக்குது. ஓவிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, 8th லெட்டர் ரைட் ஆஃப் ஓ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவிலேருந்து ரைட் சைடில் 8th பிளேஸில் என்ன லெட்டர் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஓவிலேருந்து ரைட் சைடுனா இந்த சைடு தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. 8 அப்படிங்கிறது வந்து ஜி அப்படிங்கிற லெட்டர் வந்து 8th பிளேஸில் வருது. அப்போ 8th பிளேஸில் ஜி அப்படின்ட்டு வருதுன்னா ஜி இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் ஜி இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 3 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் எல்லா கொஸ்டினுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு டைப்பில் இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். இஃப் த ஃபஸ்ட் half ஆஃப் த alphabet இஸ் written இன் ரிவர்ஸ் ஆர்டர், தென் ஃபைண்ட் அவுட் த லெட்டர் தட் would be 20th லெட்டர் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு half ஆஃப் த alphabet இஸ் written இன் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஆல்ஃபாபெட் நம்பர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 26. அதில் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டில் இருக்க 13 லெட்டர் மட்டும் எடுத்துக்கணும். 13 லெட்டர் எப்படி கேட்டிருக்காங்க, ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதில் 13th லெட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்துருக்கோம். 13th லெட்டருங்கிறது வந்து எது, எம் அப்படிங்கிறது தான் வந்து 13th லெட்டர். அப்போ எம்மிலேருந்து எது வரைக்கும் எழுதணும், ஏ வரைக்கும் எழுதணும். எம்மிலேருந்து ஏ வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபைண்ட் அவுட் த லெட்டர் தட் வுட் பி 20th லெட்டர் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் த ரைட் அப்படிங்கிறப்போ இது வந்து இதுதான் நமக்கு வந்து லெஃப்ட், இது ரைட். ரைட்லேருந்து 20th லெட்டர் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13 வந்துச்சு. இதுக்கப்புறம் லெட்டர் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. 13th அப்படிங்கிறப்போ மறுபடியும் இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். 14 15 16 17 18 19 20. 20th லெட்டர் வந்து என்ன இங்கே இருக்குது, 20th லெட்டர் வந்து ஜி அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்போ ஆப்ஷனில் ஜி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஏவில் தான் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஆல்ஃபாபெட் அண்ட் நம்பர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது 4th எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது கொஸ்டினே, எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. கொஸ்டின் மட்டும்தான் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே தான் இருக்கும். கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஹவு டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் when letters are dropped or deleted at regular intervals if every third letter to the right of the English alphabet is deleted, then what would be the 6th letter from the left in the new series obtained அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்காங்கனாக்க A to Z அப்படின்னு இருக்கிற அந்த 26 லெட்டர்ஸில் வந்து ரெகுலர் இன்டர்வெல்லில் வந்து ஒரு லெட்டரை டெலீட் பண்ணுறப்போ புதுசாக கிடைக்கக்கூடிய நியூ சீரீஸில் 6வது பொசிஷனில் இருக்க லெட்டர் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அந்த ரெகுலர் இன்டர்வல் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்ரி தேர்ட் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்ரி தேர்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி தேர்ட் லெட்டரை வந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1 2 3 1. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பண்ணியிருக்க எல்லா லெட்டருமே ஒவ்வொரு தேர்ட் லெட்டர் இன்டர்வல் விட்டு சர்க்கிள் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்குவோம். இப்போ டெலீட் பண்ணினது போக ஓகே, இதில் பார்த்திங்கன்னா சர்க்கிள் பண்ணியிருக்க எல்லா லெட்டருமே ஒவ்வொரு தேர்ட் லெட்டர் இன்டர்வல் விட்டு சர்க்கிள் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்குவோம். இப்போ டெலீட் பண்ணினது போக இருக்கிற லெட்டர்ஸை வந்து மட்டும் பாருங்கள்.
மீதி இருக்க லெட்டர்ஸில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 6th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் லெஃப்ட்னா வந்து லெஃப்ட்னா அந்த சைடு தான். ஃப்ரம் லெஃப்ட்டிலேருந்து 6th லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6. 6th லெட்டருங்கிறது வந்து ஹெச் தான் 6th லெட்டர். அப்போ நமக்கு இந்த ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஹெச் தான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். கொஷின் தான் பெருசாக இருக்கும், நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து 5th எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஃப் ஏ அண்ட் சி இன்டர்சேஞ்ச் தேர் பிளேசஸ், B and D interchange their places, F and H interchange their places and so on அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஏ இருக்கிற இடத்துக்கு சியும், சி இருக்கிற இடத்துக்கு ஏவும் வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பி இருக்கிற இடத்துக்கு டியும், டி வந்து பி இருக்கிற பொசிஷனுக்கும் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஃப்ஹெச்சோட மட்டும் முடியல, ஸோ ஆன் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ ஏவிலேருந்து இசட் வரைக்கும் இதே மாதிரி தான், ஏசி பிடி எஃப்ஹெச்ஜிஐ அப்படின்ட்டு இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே வரும் இசட் வரைக்கும். அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிட்டு வரப்போ தென் விச் லெட்டர் வில் பி 5th டு தி லெஃப்ட் ஆஃப் கியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கியூவில் இருந்து லெஃப்ட் சைடில் ஃபிஃப்த்து பொசிஷனில் என்ன லெட்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்போ ஏசி அப்படி பிடி அப்படின்னு இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ சீரீஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏ டு இசட் வரைக்கும் ஃபார்வர்ட் சீரீஸ்லேயே எழுதிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இருக்கிற இடத்துக்கு சியும், சி இருக்கிற இடத்துக்கு ஏவும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதேமாரி பி இருக்கிற இடத்துக்கு டியும், டி இருக்கிற இடத்துக்கு பியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க மாதிரி எல்லா லெட்டர்ஸையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஏ டு இசட் வரைக்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய சீரீஸை வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் வரும், சி அப்படிங்கிற லெட்டர் வரும். சி அதுக்கப்புறம் என்ன வரும், பி இருக்கிற இடத்துல டி அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி எல்லா லெட்டரையும் வந்து நியூ சீரீஸாக வந்து எழுதிக்கோங்க. அப்படி எழுதுனதுக்கப்புறம் அவங்க என்ன எடுத்துருக்காங்க, கியூவிலேருந்து லெஃப்ட் சைடில் 5th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ கியூவிலேருந்து லெஃப்ட் சைடு அப்படிங்கிறப்போ நம்ம இந்த சைடு வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அப்போது 1 2 3 4 5. அப்போ 5th பொசிஷனில் என்ன இருக்குது, பி அப்படிங்கிறது தான் 5th பொசிஷனில் இருக்குது. பி அப்படிங்கிறது ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஏவில் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6th பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் லெட்டர் வில் பி மிட்வே பிட்வீன் 8th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் த 16th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் இன் தி இங்கிலீஷ் ஆல்பபெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலா வந்து இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபார்முலாவில் சொல்லியிருப்பேன், லெஃப்ட்டு பிட்வீன் மிட்வே அப்படிங்கிற வார்த்தைலாம் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், m+n டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்காதீங்க. 8th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட், ஃபஸ்ட்டு லெஃப்ட் வந்துருச்சு, அண்டு 16th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்ட்டு வந்திருக்கு. அப்போ லெஃப்ட்டு வந்திருக்கு, பிட்வீன் அதாவது எதுக்கு பிட்வீன் 8th-க்கும் 16th-க்கும் பிட்வீன் அப்படிங்கிற வேர்டும் வந்திருக்கு. மிட்வே, இந்த 8th-க்கும் 16th-க்கும் பிட்வீனில் இருக்க மிட்வே லெட்டர் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் இது. இதில் வந்து m அப்படிங்கிறது வந்து 8th அப்படின்னா, n அப்படிங்கிறது வந்து 16th அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கணும். ஃபார்முலாவில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 8 + 16 டிவைடட் பை 2 அப்படின்ட்டு வரும். 16ம் 8ம் பார்த்தீங்கன்னா 24 வருது கூட்டினா. அதை 2ஆல் அடித்தோம்னா 12 வருது. அப்போ வந்து 12th லெட்டர் என்னவா இருக்குதோ அதை தான் வந்து நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். இப்போ ஏபிசிடி சீரீஸ் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 12th லெட்டர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு 14 லெட்டர் மட்டும் எழுதியிருக்கேன். இதிலேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ எல் அப்படிங்கிற லெட்டர் தான் வந்து 12th பொசிஷனில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எல் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர்.
இந்த 3 ஃபார்முலாவிலையுமே கவனிக்கக்கூடிய விஷயம் ஒன்று என்னன்னாக்க, இங்கே லெஃப்ட்டுன்னு வந்தாலும் ரைட்டுன்னு வந்தாலும் ரைட்டுன்னு வந்தாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டு போகிறது என்னமோ லெஃப்ட் சைட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அடுத்து ஒரு சம் பார்ப்போம், அதுலேயும் உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்து எக்ஸாம்பிள் 7 பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா விச் லெட்டர் வில் பி மிட்வே பிட்வீன் 8th லெட்டர் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம், லெஃப்ட்டுன்னு பார்த்துருக்கோம், இப்போது ரைட்டுன்னு பார்க்குறோம். அண்ட் 16th லெட்டர் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த லெட்டர் ரெண்டுமே ஒன்று தான். இந்த நம்பர் அது நம்ம கணக்கெடுத்துக்க தேவையில்லை. அந்த நம்பர் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு மாறி மாறி வரும். நம்ம இதை தான் பார்க்கணும், ரைட்டுன்னு வருதா இல்லை லெஃப்ட்டுன்னு வருதா இல்லை ரெண்டுமே லெஃப்ட் அப்படின்ட்டு வருதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ ரெண்டுமே ரைட் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே ரைட் அப்படின்னு வரப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னால் 2வது ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போதே வீடியோவை 1 செகண்ட் நிறுத்தி வச்சுட்டு நாங்கள் கொடுத்துருக்க அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நோட்டில் எழுதிக்கோங்க. 2வது ஃபார்முலா என்னன்னாக்க 27 மைனஸ் m + n டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலா தான் 2வது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம் கிளியர் பண்ண போகிறோம். இதில் mங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே யூஸ் பண்ணியிருப்போம் 8, என்னங்கிறது 16. இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 27 மைனஸ் 8 + 16 டிவைடட் பை 2. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னாக்க 27 மைனஸ் 8 + 16 எவ்வளோ, 24 டிவைடட் பை 2. 27 மைனஸ் இதை அடித்தோம்னா 12 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. 27ல் 12 போச்சுன்னா எவ்வளோ, 15. அப்போ ஆல்ஃபாபெட் சீரீஸில் 15th லெட்டராக என்ன வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ பார்க்கலாம். லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 15th லெட்டராக என்ன வருது, ஓ லெட்டர் தான் 15th வருது. அப்போ இதுக்கு ஆன்சர் ஓ அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இந்த வீடியோட கடைசி சம் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சம்மோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து இருக்க 2வது மாடல் அடுத்த வீடியோவில் போடுறேன். Which letter will be midway between 8th letter from the left and the 15th letter from the right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி 3rd ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 3rd ஃபார்முலா என்ன, m - n ப்ராக்கெட் ப்ளஸ் 27 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் 3rd ஃபார்முலா. இதில் m அப்படிங்கிறது என்ன, 8, n அப்படிங்கிறது 15. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 மைனஸ் 15 ப்ளஸ் 27 டிவைடட் பை 2. 15ல் 8 போச்சுன்னா -7, ஏன்னா இங்கே -15 அப்படின்னு வந்திருக்கிறதுனால -7 அப்படின்ட்டு போட்டுக்கணும். ப்ளஸ் 27 டிவைடட் பை 2. 27ல் -7 போச்சுன்னா எவ்வளோ வரும், 20 டிவைடட் பை 2 அடித்தா 10. அப்போ 10th லெட்டராக என்ன வருதோ அதுதான் மிட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10th லெட்டராக என்ன வருது அப்படின்ட்டு பார்ப்போம். இல்லை m அப்படிங்கிறது தான் 13th லெட்டர். நீங்கள் இந்த மாதிரி எந்த லெட்டர் எத்தனாவதாக வருது அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாம் அப்போது டக்குன்னு நீங்கள் போட முடியும். 10th லெட்டர் அப்படிங்கிறப்போ m வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணினா போதும். உங்களுக்கு கவுண்ட் தெரியாமல் நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகிட்ருக்கும். இப்போ 10th லெட்டராக என்ன வருது, இது 13னா 12, 11, 10. அப்போ ஜே அப்படிங்கிறது தான் 10th லெட்டராக வருது. இதுக்கான ஆன்சர் ஜே அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் ரேண்டம் சீரீஸ் ஆஃப் ஆல்பாபெட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.